ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? செடிகள் வளர்க்குறதுனா எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். அது ரோஸ் செடி வளர்க்குறதுனா யாருக்கு தான் பிடிக்காது? நிறையா பேர்த்துக்கு பிடிக்கும். ரோஸ் செடி வளர்த்தா நம்ம அந்த செடிகள் நல்லா வளரும்போது பூ பூக்கும்போது அதெல்லாம் பார்த்தா நம்ம மனசுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளுக்கு எவ்வளோதான் கவலை இல்லை வேறு ஏதாவது கஷ்டம் அந்த மாதிரி இருந்தாலும் நம்ம வளர்க்குற செடிகளில் பூ பூத்தா இல்லை செடிகள்லாம் நல்லா பசுமையாக வளர்ந்தா அதை பார்க்கும்போது நம்ம மனசுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் வெயில் காலத்தில் அந்த ரோஸ் செடிகள்லாம் பராமரிக்கிறதுக்கு கொஞ்சம் நம்ம மெனக்கிடணும். ஏன்னா வெயில் காலத்தில் ரோஸ் செடிகள்லாம் காஞ்சி போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. முதல்ல நம்ம ரோஸ் செடி வளர்க்குறது க்ரோ பேக்கு இல்லை பிளாஸ்டிக் தொட்டியில் எதுலாமே அந்த மண்கலவையில் நம்ம கோகோ பீட் கொஞ்சம் சேர்த்துட்டு மண்ணை கலரி விட்டு அதுக்கப்புறமா அந்த ரோஸ் செடிகளுக்கெல்லாம் தண்ணி. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம தேங்காய் உரிக்கும் போது மேலே வர நாரை அந்த நார் சக்கையை எல்லா க்ரோ பேக்கு செடிக்கு மேலேயும் அந்த மண்கலவைக்கு மேலேயும் இல்லை நம்ம தொட்டியில் வளர்த்தோம் பிளாஸ்டிக் தொட்டினாலும் மேலே போட்டு விட்டுருணும். மேலே வெயில் அந்த ரோஸ் செடியோட மண்ணை அதிகமாக சூடாக்காத மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அதுக்கப்புறமா அந்த ரோஸ் செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றணும். அதே மாதிரி ரோஸ் செடிகளுக்கு 2 வேளை தண்ணி ஊற்றணும். காலையிலையும் ஊற்றணும், சாயந்தரமும் ஊற்றணும். நம்ம மண்கலவையில் ஏற்கனவே கோகோ பீட் சேர்த்துருந்தா நம்ம ஊற்றுற தண்ணியை அது உறிஞ்சி வச்சுக்கும். அந்த மண்ணை அதிகமாக காய விடாது. அதனால் ரோஸ் செடிகளும் காயறதுக்கு வாய்ப்பில்லை. அதே மாதிரி ரோஸ் செடிகளை நிறைய நேரம் வெயிலில் விடக்கூடாது. ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் வெயில், அதுவும் காலை வெயில்னால் பரவாயில்ல, அதில் பட்டால் ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறமா ரோஜா செடிகளை எடுத்து கொஞ்சம் நிழல் பாங்கான இடத்துல வச்சிடணும். அப்போ தான் செடிகள்லாம் நல்லா செழிப்பாக வளரும், இலையெல்லாம் நல்லாயிருக்கும், பூவும் நல்லா பெருசாக பூக்கும். அதுக்கப்புறமா செடிகளுக்கு இந்த வெயில் காலத்தில் அவ்வளோவா பூச்சியெல்லாம் வராது. நான் ரோஸ் செடிகளுக்கு வாரத்துக்கு ஒரு முறை வெங்காயத்தோலும் பூண்டு தோலும் ஊற வச்சு அந்த தண்ணியை ஊற்றி விடுவேன். அப்புறம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டீ தூள் மிச்சமாக இருக்கும். அந்த டீ தூள்லாம் நான் தனியாக எடுத்து வச்சுருப்பேன். அந்த டீ தூளை செடிகளுக்கு ஊற்றுற தண்ணியில் கலந்து ஊற்றுவேன். சில நாள் சாதா தண்ணியும் ஊற்றுவேன். அந்த மாதிரி நம்ம மாற்றி மாற்றி தண்ணியில் செடிகளுக்கு ஊற்றுற தண்ணியில் ஏதாவது கலந்து கொடுக்கும்போது செடிகள்லாம் நல்லா பசுமையாக வளரும், இலைலாம் நிறையா வரும். அந்த வளர்கிற இலையிலையும் நல்லா பச்சையாக நல்லா வளரும் எல்லா இலைகளும். பூக்களும் நல்லா பூக்கும், பூக்கள் பெருசாக பூக்கும், செடிகளும் காயாது. மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.